நீ என்னோட குழந்தைடி, என்னோட குழந்தை. சார், நீங்க சொல்ற விஐபி யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நோ அதர் மேன், நாட்டாமை. லட்சுமி, இங்க தேன்மொழியும் அர்ஜுனையும் காணுமா? என்ன மாமா சொல்றீங்க? இப்பதானே நான் அர்ஜுனை பாத்துட்டு வந்தேன். இல்லம்மா, தேன்மொழி அர்ஜுனை எங்கேயோ தூக்கிட்டு போயிட்டா. பிச்சை எடுக்கிறதுல கூட வெள்ளையா இருக்கிறவங்களுக்கு தான் கெராக்கி ஜாஸ்தி. அட வாமா, சேர்ந்து பிச்சை எடுக்கலாம் வாமா. இல்ல இல்ல, சத்தியமா இல்ல. நான் உண்மையத்தான் சொல்றேன். இதுவா உண்மை? நீ உண்மையதான் சொல்றியா? உண்மையதான் சொல்றியா? வேணாம் மாப்ள, உன்னை கொன்னுடுவேன், மிதிச்சு கொன்னுடுவேன். அடிக்காதீங்க மாப்ள, வேணாம் மாப்ள, வேணாம். உங்களுக்கு என்ன துரோகம் பண்ணோம்? ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? குழந்தைய தூக்கிட்டு போய் என்ன பண்ண பாத்தீங்க? ஐயோ வெற்றி, நான் குழந்தைய தூக்கிட்டு எங்கேயும் போகல. அதான் உன் புள்ளைய தூக்கிட்டு நான் வந்துட்டேன்ல. நீங்க எதுக்கு வந்தீங்களோ தெரியல அண்ணி. ஏதோ திட்டம் போடுறீங்க. இல்ல 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 இல்ல, சத்தியமா சொல்றேன், எந்த திட்டமும் போடல. நிறுத்தடி. ஏண்டி அறிவு கட்டவள, திட்டம் போடாமையா வீட்டுல யாரும் இல்லாத போது அவனை கூட்டிட்டு போயிருக்க? இல்லங்க, நான் தூக்கிட்டு போனது உண்மைதாங்க. தூக்கிட்டு போனது. அப்புறம் ஏண்டி வந்த? அப்புறம் ஏன் வந்த? ஏன் வந்தடி? பொய்யா சொல்ற? உண்மையா பேச மாட்டேடி. ஏமா விடுமா? ஏய், உன்னை அடிச்சு கொல்ல போறேன். ஏய், நடிக்காத, எழுந்திரி. எழுந்திரி சொல்லலாம். ஏய், நடிக்கிற, உன்னை கொல்லுற, உன்னை கொன்னே போடுற. நீ வேணாம், நீ எங்களுக்கு வேண்டவே வேண்டாம். உயிரோட கொல்ல. சொல்லல. நீங்க விடுங்க. இவளை உயிரோட விடக்கூடாது. நிறுத்துங்க, நிறுத்துங்க. இனிமே நாங்க இந்த வீட்டுல இருக்கவே மாட்டோம். இருந்தா இவங்க என் குழந்தைய கொன்னுடுவாங்க. நாங்க இந்த வீட்டுல இருக்க மாட்டோம். கிளம்புறோம். வெற்றி, டேய் அர்ஜுன், வாடா போலாம், வாடா. இங்க இருந்து போலாம். இங்க இருக்க வேண்டாம். விடு, கைய விடுங்க. ஐயோ, நாங்க போறோம். அம்மா, அம்மா, வெற்றி, டேய் வெற்றி, சொல்றத கேளுடா. வேண்டாம், நீ எதுவும் சொல்ல வேண்டாம். நாங்க கிளம்புறோம். போறோம். அம்மா சொல்லுங்க, கிளம்புறோம்மா. லட்சுமி, நாங்க போறோம்ப்பா. உன்னாலதான் என் மான மரியாதை எல்லாமே போச்சு. நீ செத்து போ. ஏய் வெற்றி, எங்களை தடுக்காதீங்க. நாங்க போறோம். லட்சுமி, என்ன நடக்குதுங்க? இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க? போலாம் வா லட்சுமி. எங்க போனோம்? லட்சுமி, இவள நம்பாத லட்சுமி. இவளாலதான் இப்ப எல்லா பிரச்சனையும் வந்துகிட்டு இருக்கு. இவ இருக்கவே வேண்டாம். நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. அக்கா தெரிஞ்சிட்டாங்க, கொஞ்சம் பேசாம இருங்க. இல்ல லட்சுமி, இவ திருந்த மாட்டா. திருந்தவே மாட்டா. ஏய், முதல்ல நீ வெளிய போ. வெளிய போ. ஓடி வா. அப்பா நம்ம ராஸ்கல் என்னடா நினைச்சிட்டு இருக்க? பேசல என்னடா நினைச்சிட்டு இருக்க? என்ன விடு. நான் பொறுமையா பாத்துக்கிட்டே இருக்க. எவ்வளவு நேரமா நான் ஒரு பொண்ணை அடிச்சுக்கிட்டே இருப்பேன்? அப்பா, எல்லாத்துக்கும் காரணம் இவதான்பா. இவ உயிரோட இருக்க கூடாது. இவ செத்து போயிடணும். ஏய், செத்து போடி. அவர் ஏன் புருஷன்? அவர் என்ன அடிக்கிறதுக்கும் உதைக்கிறதுக்கும் மிதிக்கிறதுக்கும் எல்லா உரிமையும் இருக்கு. அது கேட்கறதுக்கு நீங்க யாரு? நீ செத்து போயிடுவடி. ஏய், நிறுத்தடி. சும்மா நடிக்காத. உன் நாடகம் போதும். நாங்க நிறையவே பார்த்துட்டோம். இல்லங்க, நான் நடிக்கலங்க. நான் உண்மையை தாங்க சொல்றேன். நான் குழந்தைய தூக்கிட்டு போனது உண்மைதான். உண்மைதான். உண்மை. இப்ப மனசு மாதிரி நான் வந்துட்டேங்க. நான் வந்துட்டேன். இத நாங்க நம்பணும். எங்களை நம்ப சொல்றியா? நீ சொல்றத நம்ப சொல்றியா? எங்களை நம்ப சொல்றியா? ஓடி வெளிய. ஏன் மாமா இப்படி பண்றீங்க? அவ போட்டோம். அவ போட்ட விடுங்க. எதுக்கு போறோம்? எதுக்கு போறோம்னு கேக்குறேன். இவள நம்பாத லட்சுமி. மாமா, அக்கா போய் சொல்லல. அக்கா தெரிஞ்சிட்டாங்க, போதுமா? எத்தனை முறை திருந்துவா? இவ ஏமாத்திக்கிட்டே இருப்பா. இவ ஏமாத்துறத பார்த்து நம்ம நம்பிக்கிட்டே இருக்கணுமா? வாய மூடுங்க. அப்படி பேசாதடா. அக்கா தெரிஞ்சிட்டாங்க, நான் பார்த்தேன். என் கண்ணால பார்த்தேன். அக்கா போனதையும் அக்கா திரும்பி வந்ததையும் நான் என் கண்ணால பார்த்தேன். என்ன சொல்ற லட்சுமி? இவள நீ நம்புறியா? ஆமா மாமா, நான் நம்புறேன். என்ன நம்புறீங்கல்ல? நான் போய் சொல்ல மாட்டேன்னு தெரியும்ல. நான் சொல்றேன்.
அட வாமா சேர்ந்து பிச்சை எடுக்கலாம் வாமா. அட வா சொல்றல. என்ன நீ ரொம்ப பிகு பண்ணிக்கிற? வரலனா போ. அர்ஜுன் அர்ஜுன் அவனுக்கு ஒரு பிஸ்கட் வாங்கி கொடுக்க முடியாத அளவுக்கு என் நிலைமை ஆயிடுச்சு பாத்தியா? நீ என் கூட இருந்த மட்டும்தான் நான் உயிரோட இருக்க முடியும் நினைச்சேன். ஆனா என் கூட நீ இருந்தனா வாழ்க்கைய அழிஞ்சு போயிடும்டா. நீ கண் காணாத தூரத்துல கூட இருக்கலாம். ஆனா அர்ஜுன் நீ நல்லா இருக்கணும். ஏன் அர்ஜுன் நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். நீ நீ நாட்டம்மா விட்டு வாரிசுடா. மத்தவங்க மாதிரி ஒருவேளை சோத்துக்காக நீ எதுக்கு நான் கஷ்டப்படணும்? வேணாம் வேணாம் வேணாம். வா வா நாம வீட்டுக்கே போயிடலாம். உன்னை அவங்க கிட்ட இருந்து தூக்கிட்டு வந்து நான் பெரிய தப்பு பண்ண பார்த்தேன்டா. ஐயோ அக்கா தப்பு பண்ணிட்டாங்க தான். நான் அதை இல்லைன்னு சொல்லல மாமா. ஆனா அந்த தப்பை எப்போ எங்க திருத்திக்கணும்னு அக்காக்கு தெரியல. அதான் பிரச்சனையே. அதனாலதான் இப்படி திரும்ப திரும்ப மறுபடியும் அதே தப்பா அக்கா பண்ணிட்டு இருக்காங்க. மாமா இன்னைக்குதான் திருந்துற இடம் தெரிஞ்சு அக்கா திருந்தி திரும்ப வீட்டுக்கு வந்திருக்காங்க. தயவு செஞ்சு சொல்றேன், அக்காவை மன்னிச்சிருங்க எல்லாரும். இல்ல லட்சுமி, இப்பவும் சொல்றேன், இவ திருந்தல, திருந்தவும் மாட்டா. மாமா நான் சொல்றத கேக்குறீங்களா? அக்கா மாறிட்டாங்க மாமா. தயவு செஞ்சு மன்னிச்சு ஏத்துக்கோங்க. சொன்னதையே சொல்லாதீங்க. ஏன் லட்சுமி, இவள நீ திரும்ப திரும்ப மன்னிச்சு இவ மறுபடியும் தப்பு செய்யறதுக்கு நீயே துணை போயிட்டு இருக்க. சரி அக்கா சொல்லி நம்ப வேண்டாம். நான் சொன்னா எல்லாரும் நம்புவீங்கல்ல. இன்னைக்கு நடந்ததுதான் மாமா உண்மை. என்ன நம்பி அக்காக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. ஏய் நம்புடா, லட்சுமி சொன்னா சரியா இருக்கும், நம்புடா. ஆமாம்பா. சரி லட்சுமி, உனக்காக இவளை விடுற. ஆனா தயவு செஞ்சு எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. இன்னொரு தடவை இந்த மாதிரி இவ தப்பு பண்ணா இவளை உயிரோட எரிச்சு கொளுத்திடுவ. அக்கா அதான் ஏத்துக்கிட்டாருல்ல, இனிமே எந்த கவலையும் இல்ல. தயவு செஞ்சு அழாதீங்க, போதும். அக்கா என்னக்கா எதுக்கு இப்ப குழந்தை மாதிரி அழணும்? போதும். அம்மா உள்ள கூட்டிட்டு போங்கம்மா. போங்கக்கா, அழாதீங்க, போங்க. அம்மா திருந்திட்டேன். இனிமே உன்னை விட்டு இந்த அம்மா எங்கேயும் போக மாட்டேன். நீ எனக்கு வேணும்டா. நீ தானே என் புள்ள. என் பையன் என் பையன் அம்மா, என் பையன் என் பையன். போலாமா? என் செல்லம். இப்ப உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? எல்லாம் முடிஞ்சிருச்சுல, தயவு செஞ்சு போங்க. மன்னிச்சிருங்க மாமா. யாருடி இவ? யாருவ? இவ உண்மையிலேயே மனுஷ பிறவியா இல்ல தெய்வ பிறவியான்னே தெரியலையே. தெரியலையேங்க. நம்ம வீட்டுக்கு வந்த மகாலட்சுமிங்க, நம்ம குடும்பத்தை காப்பாத்த வந்த தெய்வம். வா வா அர்ஜுன். ஒன்னா ரெண்டா
எத்தனை வாட்டி ஏமாத்துவாங்க, எத்தனை முறை முதுகுல குத்துவாங்க. முடியல லட்சுமி, என்னால சுத்தமா முடியல. அவங்களால என்னால நிம்மதியா தூங்க கூட முடியல. போதும் போதும் லட்சுமி, போதும். போயிடலாம், எங்கேயாவது போயிடலாம். ஏங்க, நம்ம எங்க போறது? என்ன பேசுறோம்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? என்ன லட்சுமி, ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசுற? நடந்ததை பார்த்துட்டு தானே இருந்த. ஐயோ வெற்றி, அதனாலதான் கேக்குறேன். எதனால இப்ப மறுபடியும் கோவப்படுறீங்க? என்ன லட்சுமி, நீ புரியாம பேசுற. அவங்க எந்த நேரத்திலயும் அர்ஜுனை தூக்கிட்டு போயிடுவாங்கன்னு என்னால பயந்துட்டு இருக்க முடியல. போயிடலாம் லட்சுமி, போயிடலாம். எனக்கு இந்த இடம் பிடிக்கவே இல்லை. வெற்றி, நீங்க சொல்றது எல்லாமே உண்மை, 100க்கு 100 உண்மை. நான் மறுக்கல. அக்கா இப்ப மாறிட்டே வந்துட்டு இருக்காங்க. அவங்க இப்ப மனம் திருந்தினது இது எத்தனாவது தடவை? மாட்டுக்கு ஒரு சூடு, மனுஷனுக்கு ஒரு சொல்லுன்னு சொல்லுவாங்க. எதுக்கு? ஒரு வாய்ப்பு தான். அந்த ஒரு வாய்ப்புல மாறலன்னா அவங்க மாற நினைக்கலன்னு அர்த்தம். நம்மள முட்டாளாக்கி முட்டாளாக்கி அவங்க காலம் பூரா இதுதான் செய்ய போறாங்கன்னு அர்த்தம். இன்னொரு தடவை நான் முட்டாளாக விரும்பல. வா வா போலாம். ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளுங்க வெற்றி. நீ அவங்கள நம்பு. நீ சொல்றதை கேட்டுதான் நான் அவங்கள நம்பினேன். ஆனா அவங்க என்ன பண்ணாங்க? திரும்பவும் அதையே பண்ணுவாங்க. வெற்றி, அக்கா இதுக்கு முன்னாடி பண்ணதுக்கோ இப்ப பண்ணதுக்கோ நிறைய வித்தியாசம் இருக்கு. இதுக்கு முன்னால அவங்க ஒவ்வொரு தடவையும் தப்பு பண்ணும்போது நாம தானே அக்காவை போய் கூட்டிட்டு வந்திருக்கோம். ஆனா இந்த தடவை அக்காவை தெரிஞ்சு வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க. ஏன் வந்தாங்க? அவங்களால வெளியில வாழ முடியாதுன்னு தெரிஞ்சு வந்தாங்க. அதேதான். ஆனா அதுல ஒரு சின்ன திருத்தம். அக்காவால வாழ முடியாம வரல, அர்ஜுனை வாழ வைக்க முடியாதுன்னு தெரிஞ்சதுனாலதான் உள்ள வந்திருக்காங்க. குழந்தைய பிச்சை எடுத்து வாழ வைக்க அவங்க விரும்பல. அவங்க மனசு ஒத்து வரல. விடுங்க, வாடா. அர்ஜுன் மேல அவங்க அவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க. சும்மா இன்னொரு விஷயம் உங்ககிட்ட சொல்லட்டா? அர்ஜுன் நம்ம குழந்தைங்கிறது அவங்களுக்கு புரியாமலாம் இல்ல, புரிஞ்சிருக்கு. இருந்தாலும் அவங்களால அந்த பலத்த பாசத்துல இருந்து வெளியில வந்து வாழ முடியல. சுத்தி சுத்தி இவன் மேலேயே பாசத்தை கொட்டிட்டு இருக்காங்க. சரிடா, அக்காவோட மனசு தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிறீங்களா? அக்கா கெடுதல் செய்யணும்லாம் ஒன்னும் செய்யலங்க. இவன் மேல இருக்கிற பாசத்துல தான் செய்யறாங்க. இப்ப உங்க மனசு மாறிட்டு இருக்காங்க. இத்தனை நாளும் பொய்ய மட்டுமே சொன்னவங்க இந்த தடவை உண்மையை சொல்லியிருக்காங்க. அக்கா தெரிஞ்சிட்டாங்க, தயவு செஞ்சு நம்புங்க. ஒண்ணு நீ மாறணும், இல்ல நான் மாறணும். அப்பதான் ஏமாறாம இருக்கலாம். சரிடா, நீ என்ன முடிவு எடுக்கிறியோ எடுத்துக்கோ. ஆனா ஏன் முடிவுல எந்த மாற்றமும் இல்ல. இப்ப எங்க கோச்சிட்டு போறீங்க? சுமாரு வெற்றி, ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல. அழாதீங்க, அழாதீங்க. என்னடா? வாங்கக்கா. என்னக்கா? லட்சுமி, அழாதீங்கக்கா. உன்னால மட்டும் எப்படி இப்படி எல்லாம் இருக்க முடியுது? உட்காருங்கக்கா. என்ன ஆச்சு இப்போ? லட்சுமி, எதுவுமே நடக்காத மாதிரி எப்படி உன்னால இயல்பா இருக்க முடியுது? அக்கா, இப்ப என்ன நடந்ததுக்கா? இங்க ஒரு பிரளயமே நடந்திருக்கு. நீ என்னடானா சாதாரணமா என்ன நடந்ததுன்னு கேக்குற? அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, ஒரு சின்ன விஷயம், அது இவ்வளவு பெருசா ஊதிட்டாங்க, அவ்வளவுதான்க்கா. எதுக்கு இப்ப தேவையில்லாம அழறீங்க? லட்சுமி, என் கண்ணீரால கால கழுவினாலும் நான் செஞ்ச கொடுமைக்கு எனக்கு விமோசனமே கிடைக்காது. பெரிய பெரிய வார்த்தையில பேசுறீங்க, பேசாம இருங்க. நீங்க மனசு உடைஞ்சு போயிருக்கீங்க. நீங்க போங்க, போய் ரெஸ்ட் எடுங்க, போங்க. சும்மா அழாதீங்க, போங்க. இல்ல லட்சுமி, இல்ல. என் மனசு இப்பதான் ஒழுங்கா இருக்கு. என்னாலதான் உன் மனசு, வாழ்க்கை எல்லாமே உடைஞ்சு போச்சு. அக்கா, எல்லாமே சரியா போயிடும். தேவையில்லாம உணர்ச்சி வசப்படாதீங்க. லட்சுமி, நீ என் கூட இருக்கிறப்போ இனிமே எதுவுமே தப்பாகாது, எல்லாமே சரியா தான் இருக்கும். நீ ஒரு தீர்க்கதரிசி மாதிரி எல்லாத்தையுமே பண்றியே. ஆனா எல்லா கஷ்டமும் உனக்கு தான் வந்தது. வந்த கஷ்டம் என்னாலதானே உனக்கு வந்துச்சு. அக்கா, எதுக்கு இப்ப தேவையில்லாம இவ்ளோ பேசுறீங்க? போங்கக்கா. இல்ல லட்சுமி,
நீ வெற்றி கிட்ட பேசினது எல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். நீ என்னால எத்தனை பிரச்சனைகளை சந்திக்கிற, எவ்வளவு துன்பத்தை தாங்கிக்கிற. ஒரு இடி தாங்கி மாதிரி எதுவுமே நடக்காத மாதிரி இருக்கியே. நீ நினைச்சது சரிதான் லட்சுமி. எனக்கு தான் அமர் பிறந்தான்னு ஹாஸ்பிட்டல்ல எனக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா நான் அவனை கொன்னே போட்டிருப்பேன். நீ அந்த நேரத்துல அர்ஜுனை என் பக்கத்துல போடாம இருந்திருந்தனா அமர் செத்திருப்பான். ஆனா நீ அர்ஜுனை கொடுத்து ஏன் அமரை காப்பாத்திருக்க? அர்ஜுனை வச்சுக்கிட்டு ஐயோ நான் எத்தனை முறை உன்னை கேவலப்படுத்திருக்கேன், அவமானப்படுத்திருக்கேன். ஆனா நீ அது எல்லாத்தையுமே தாங்கிக்கிட்டே. இதே வேற யாராவது சாதாரண மனுஷியா இருந்தா என்ன பண்ணிருப்பா? என் புள்ளி என்கிட்ட கொடுறேன்னு பொடிங்கிட்டு தானே போயிருப்பா. ஆனா நீ அதெல்லாம் எதுவுமே பண்ணலையேம்மா. இரும்பு மனுஷி மாதிரி தானே இருந்த. புலம்புனதெல்லாம் போதும்க்கா. நான் யாருக்காக செஞ்சேன்? என் அக்காவுக்காக தானே செஞ்சேன். அது எதுக்கு இவ்வளவு பெருசா எடுத்துக்கிறீங்க? இது பாரு, நான் தெரியாம தான் கேக்குறேன். நீயும் நான் என்ன ரத்த சம்பந்தமா? இல்ல ஒன்னா பிறந்தமா? இல்ல சித்தப்பா பெரியப்பா பொண்ணா? இல்லையே இல்லையே. நீ யாரோ நான் யாரோ தானே. எனக்கு எதுக்கடி நீ இதெல்லாம் பண்ணணும்? எனக்கு மட்டும் இல்ல, நீ யாரா இருந்தாலும் இதுதான் செஞ்சிருப்ப. இது உன் குணம், ஒரு ரத்தம் அப்படி. இந்த குணம் வேற யாருக்குமே வராது, வேற யாருக்குமே வராது. அக்கா சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நான் எதுவுமே பெருசா பண்ணிடலக்கா. இல்ல, நீ அப்படிதான் பேசுவ. உன்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. சரி, நான் வந்த விஷயத்த சொல்லிடுறேன். என்னக்கா இப்போ? எனக்காக யாரும் இந்த வீட்டை விட்டு போக வேண்டாம். இந்த வீட்டை விட்டு நான் போயிடுறேன். அது இந்த வீட்டை விட்டு நான் தான் போய் ஆகணும். நானே என்னக்கா போயிடுறேன். இப்போ உங்களுக்கு பிரச்சனை? இதுக்கு இப்போ தேவையில்லாம மறுபடியும் ஆரம்பிக்கிறீங்க? இல்ல லட்சுமி, நான் போறேன். ஆனா நீ என் புள்ள அமர மட்டும் பத்திரமா பாத்துக்கோ. அமர் இனிமே ஏன் புள்ள இல்ல, உன் புள்ளதான். என் குழந்தையும் வளர்த்துற லட்சுமி. என் குணம் இல்லாம என் குணம் அவனுக்கு வரவே கூடாது. உன் குணம் தான் அவனுக்கு வரணும். அவனுக்கு உன் குணம் தான் வரணும். அக்கா, அக்கா, இங்க பாருங்க. இப்ப என்னக்கா வெற்றி பேசினதையே நினைச்சிட்டு இருக்கீங்களா? அவர் பேசினா பேசிட்டு போறாரு. அவரை நான் பாத்துக்கிறேன். இந்த குடும்பத்துல நம்ம ஒன்னாதான் இருக்கணும். இல்லன்னா எல்லாருமே சேர்ந்து செத்து போயிடலாம். இல்ல லட்சுமி, வெற்றி என்னாலதானே அவர் சொன்னா சொல்லிட்டு போறாரு. நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. இனிமே இந்த வீட்ல என்னால எப்படி இருக்க முடியும்? எல்லார் முகத்திலயும் எப்படி அக்கா, முழிக்க முடியும்? என்ன இப்போ கொலையா பண்ணிட்டீங்க? அர்ஜுன் மேல வச்சிருந்த பாசத்தினால அவனை தூக்கிட்டு வெளியில போயிட்டீங்க. அந்த பாசத்தினால உங்களுக்கு மத்த எல்லாமே கண்ணை மறைச்சிருச்சு. அவங்களுக்கு எல்லாம் தப்பா தெரிஞ்சா தெரிஞ்சுட்டு போட்டோம். என்ன கேட்டா அது தப்பே இல்ல. இது பாருங்க, தேவையில்லாம இப்படி குற்ற உணர்ச்சியோட இருக்காதீங்க. எல்லாத்தையும் மறந்துட்டு சகஜமா இருங்க. எல்லாம் சரியா போயிடும்க்கா. தப்பு செய்யாத மனுஷங்க இங்க யாருமே இல்ல. தப்பு பண்ணலனா அவங்க மனுஷங்களே இல்ல. தப்பே பண்ணலனா அவங்க கடவுளுக்கு சமமாயிடுவாங்க. இப்ப சொல்றேன், நீங்க திருந்துட்டீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் திருந்தினவங்க எல்லாருமே கடவுளுக்கு சமந்தான். நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது, புரியுதா? லட்சுமி, ஏய் அனு, எங்க போற? அங்க கடல் தான் இருக்கு. இப்படி உட்காரலாம் வா.
அனு இப்படி அழுதுட்டு இருக்க? உன் மனசை மாத்த தானே நான் இங்க கூட்டிட்டு வந்தேன். சக்தி, இடம் மாறினாலும் மனசு மாறாத சக்தி. அது நம்ம கூட தானே இருக்கு. அனு, மனசுல எல்லாருக்குமே வலிகள் இருக்கதான் செய்யும். ஆனா அதை மறக்க கத்துக்கணும். வாழற ஒவ்வொரு நிமிஷத்தையும் சந்தோஷமா கழிக்கணும். என்னால முடியல சக்தி. உன்னால முடியலன்னு நினைக்கிறதுக்கு பதிலா எதுவும் முடிஞ்சு போயிடலன்னு நினைச்சுப்பாரு. சந்தோஷம் தன்னால வரும். டேய் நில்லுங்கடா. அம்மா கூப்பிடுறது கேக்கலையா? நில்லுங்க. அனுஷ்கா, பிரியா, பாத்து குமார அடிச்சுக்கிட்டாதீங்க. அனுஷ்கா, சொல்றது கேளு. ஓடாத. தண்ணி கிட்ட போகாத அனுஷ்கா.